நண்பர்களே, இன்று உங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் பேசப் போகிறேன். அதாவது சவண தடயங்கள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும்ல. இதை உங்களிடம் நான் கூற நினைக்கிறேன். என்ன நடந்த விஷயத்தை தான் உங்களிடம் கூற நினைக்கிறேன். அதாவது நேற்று காலையில நான் எப்போதுமே காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுக்கு போவேன். அப்ப அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் உள்ள மொட்டை மாடில என்னுடைய மேல ஒரு வயதான அம்மா ஹெட்போன் எல்லாம் மாட்டிக்கிட்டு வாக்கிங் செய்யுது. நான் போற நேரத்துல வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. 2-3 தவணை அந்த அம்மா முகத்துல ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு முழிக்கிறது அந்த அம்மா முகத்துல முழித்த உடனே அன்னைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சு என்னுடைய இந்த காலுடைய நரம்பு வழிய அந்த முகத்தில் சவண தடைகள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம கூர்மையாக நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இல்லை. அது என் மனதின் ஒரு ஆல்பத்தை உங்கள்ட்ட நான் கூறுகிறேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கையில நேற்று நான் காலையில் போகும்போது அதே அம்மா வாக் மேல போட்டு பாட்டோ என்ன கட்டு சங்கீதம் கட்டு என்ன கட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா முகத்துலதான் நான் முழித்தேன். முழித்த உடனே சரி காது எப்பவே நினைத்தேன், காகத்தில் சாதம்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாதம்லாம் வச்சுட்டு மறுபடியும் நான் திரும்பி வேலை கிளம்பும் போது இங்க வண்டியை கொண்டாந்து நான் ஆபீஸ்ல வச்சேன். எப்போதுமே என்னுடைய வண்டியை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு இங்க கேட்க முடியாது, அதை தட்டக்கூடாத ஆள் என் வண்டி கட்டுச்சு. காலையில கொடுத்துட்டு போயிட்டு உறங்கிட்டாரு. அதே போல நான் வேலை முடிந்துட்டு நான் வீட்டுக்கு போகும்போது அதே நபர் நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க தான், அதே நபர்கள் வேற நபர்கள் ஒரு சின்ன வயசு பையன் அவன் வீட்டுக்கு போறதுக்காண்டி ஆனா என்னையும் கூட்டி போங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்படின்னாப்புல. அப்ப நான் சொல்லுவேன், வண்டி ஓட்டிக்கிட்டு நான் புது பழக்கப்பா டவுஸ் வச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப நான் உடனே அந்த பையன் என்ன செஞ்சேன், வண்டி அந்த பையன் கொடுத்து நான் உட்காந்துக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டு போனேன். அந்த பையன் வந்த ஒரு படி நான் இறங்கி மறுபடியும் நேற்று ஃபுல்லா சரியான டிராபிக்னு ஒண்ணும் இல்லை. அந்த டிராபிக்லயும் நான் வண்டிகளை நிறுத்தாம கொள்ளாம கொஞ்சம் சடன் பேர் போட்டு ஆப்பா ஏப்பா எப்படியே நான் வீடு சேர்ந்தேன். ஏன் கூறுகிறேன்னா, என் மனதின் ஆல்பங்கள் அந்த அம்மாவை பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு நாள் பட்ட சூழ்நிலை இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி இருக்குமோ என்ற பயமே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தடயங்கள் ஏற்பட்டது. நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். சிந்தித்து செயல்படுங்கள். மனதில் தடயங்கள் ஏற்பட்டால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.